விஷால் புரட்சி தளபதி அப்படிங்கிறது பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு நபர். நண்பர்களுடைய துரோகம், மற்ற கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கிறப்பதான் தன்ஷிகாவும் இவங்களும் ஆல்ரெடி ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட், ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துருக்காங்க. அப்பாவுடைய கார்டை வச்சு உள்ள வந்துட்டாரு. பட் அவரால் அதை தக்க வச்சுக்கிற முடியல. சரத்குமார், ராதா ரவி மாதிரி லெஜெண்ட் அங்கிருந்து தோக்கடிக்கிறாரு போது அவர் தொடர் வெற்றி அதுக்கு பேர் நடந்த சர்ச்சையும் சேர்த்து சொல்லணும்ல. தமிழ் வாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். விஷாலுடைய திருமணம், 48 வயதாகிற விஷால் திருமணம் செஞ்சுக்கிறத நேற்று அறிவிச்சிட்டாரு. தன்ஷிகா அவங்களை திருமணம் செய்து பப்ளிக்கா நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவோட அனுமதியோட தான் நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாரு. திடீர்னு வந்துருச்சு. ஆனா அங்கங்க அரசியல் புரசலா சில கிசுகிசுகளை பார்த்தோம். திடீர்னு அறிவிச்சிட்டாங்க. இது என்ன நடந்தது திடீர்னு திருமணம்? விஷால் புரட்சி தளபதி அப்படிங்கிறது பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு நபர். நடிகர் சங்கத்துல இருந்தாரு. நடிகர் சங்கத்தினுடைய கட்டடத்தை கட்டிட்டு தான் திருமணம் சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தார். படார் எலெக்ஷன்ல போய் நிற்பாரு. எப்பயுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் சைக்கிள் எடுத்துட்டு போவாரு. சைக்கிளுக்கு பெட்ரோல் என்கிட்ட வேற வண்டியே இல்லம்பாரு. இந்த மாதிரியான உடம்பு சரியெல்லாம் வருவாரு. இந்த மாதிரியான ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத நபர். சமீபத்தில் அவருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள், அவர் உண்மையாக நம்பின 2 நண்பர்கள் எடுத்த படம், அதனால் இவருக்கு ஏற்பட்ட கடன், அப்புறம் மிஸ்கினோடு சேர்ந்து ஏற்பட்ட அந்த சில மனக்கசப்புகள், தொடர்ந்து பட வாய்ப்புகள் எல்லாம் போனதுனால சில பழக்க வழக்கங்கள்னால உடம்பு உண்மையிலே சரியில்லாம தான் இருந்தார். அந்த நேரத்துலதான் ஆரியாவும் கார்த்தியும் தான் அவரை ரெக்கவரி பண்ணி கொண்டு ஓரளவுக்கு தேத்தி கொண்டு வச்சாங்க. அதுக்கு பிறகு மதகத ராஜா படத்தினுடைய வெற்றி ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சாரு. அதுக்கு ஒரு 5-6 படங்கள் பேசிட்டு இருக்காங்க. நான் படம் பண்ண போறேன், சுந்தர்சி படம் கூட சேர்ந்து பண்ண போறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்பதான் நண்பர்களுடைய துரோகம், மற்ற கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கிறப்பதான் தன்ஷிகாவும் இவங்களும் ஆல்ரெடி ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட், ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான இவருக்கு ஒரு பிரச்சனைகள் வர்றப்ப அவங்க ஆறுதலா சில வார்த்தைகள் பேச போக அது அப்படியே சோல்மெட்டா மாறி, காதலியா மாறி இப்போ திருமணம் பண்ணக்கூடிய அளவுக்கு நேற்று அந்த பட ஆடியோ லான்ச்ல அவங்க திருமணம் பண்ண போறோங்கிறது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த தன்ஷிகா யாருன்னா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த, தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண். அவங்க பேராண்மைன்னு ஒரு படம் ஜெயம் ரவி நடிச்ச படம், அதுல அறிமுகமானாங்க. அவங்க நிறைய படங்கள் பண்ணாங்க. பளிச்சுன்னு தெரியும்னா கபாலில அந்த ரஜினிகாந்தருடைய பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அவங்க இப்ப பெருசா பட வாய்ப்புகள் இல்ல. திடீர்னு பார்த்தா விஷாலை திருமணம் பண்ண போறாங்கிற செய்தி தான் அவங்ககிட்ட வந்திருக்கு. இதுதான் அவங்களுடைய இந்த காதல் கதையினுடைய சுருக்கம். இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கே திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவங்க ஒரு டெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இந்த நடிகர் சங்க கட்டிடங்கள் ஓபன் பண்ணிடுவாங்க போல, திறந்துருவாங்க. அதுக்குள்ள முடிச்சுட்டு தான் பண்ணணும்னு இருக்காங்க. அது ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சு ஓபன் பண்ணிட்டு திருமணம் பண்ண போறாரு. ஆனா திருமணம் பண்ணி சரியான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரும் நல்லதுதான். ஏன்னா அவருடைய செட்ல இருந்த எல்லாருமே திருமணம் பண்ணிட்டாங்க. ஆரியாவா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், ரமணாவா இருக்கட்டும், உதயாவா இருக்கட்டும், எல்லாருமே பண்ணிட்டாங்க. இவர் மட்டும்தான் ஒரு காலேஜ்ல எல்லாரும் வேலைக்கு போயிட்டா ஒரு தமிழ் தனியா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 48 வயசுக்கு பிறகு இவர் மட்டும்தான் தனியா இருக்கிறார். அப்படிங்கும் போது இது ஒரு சரியான இடத்த, சரியான நேரத்துல சரியான விஷயத்த தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரியான முடிவு. ஏன்னா திருமணம்ங்கிறத கூட இப்ப தனிமையில இருக்காரு. இப்ப அவங்க அம்மா அப்பாட்ட போய் சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸும் நிறைய போயிட்டாங்க. அப்படி தனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்ல. இந்த நேரத்துலதான், இந்த வயசுல தான் ஒரு பார்ட்னர் கண்டிப்பா இந்த கரெக்டான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனா அந்த வாழ்க்கையை சொன்ன மாதிரிதான் காதல் அற்பமா வந்துடும். அதை கொண்டு போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேரும் எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. உண்மையில வாழ்த்துக்கள் வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏற்கனவே விஷால் இதுக்கு முன்னாடி ஒரு முறை நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்து, அந்த விஷயம் நடந்து, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு முறிவு ஏற்பட்டு காதல் நடந்து, அது பிரேக்கப் ஆகி அதுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து, நிறைய சிக்கல்கள் இப்போ ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. பழைய மெமரிஸ் எல்லாம் எல்லாரும் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாலும் அதுவும் தொடர்ந்து பேசு பொருளாவே மாறிட்டு இருக்கு. விஷால் வேற வழி இல்லாம, சரி அது காதல்னா கூட சரி வேற வழி இல்ல, 48 வயசு ஆயிடுச்சு, ஸோ இனிமே நம்ம திருமணம் செய்யாம இருக்க முடியாதுங்கிறதுனால இந்த முடிவு எடுத்துட்டாருன்னு சில பதிவுகளை பார்க்க முடியுது. அது எப்படி? இல்ல சில பேர் ஆற்றாமையில சொல்ற விஷயம். யாருக்குதான் ஒரு பாஸ்ட் காதல் இல்லாம, பாஸ்ட் ஸ்டோரி இல்லாம இருக்கு? நீங்க ஒருத்தவங்க காலேஜ் லைஃப் எடுத்து பாத்தீங்கன்னா அது பெரிய இருக்கு. ரெண்டாவது இப்ப வழி இல்லாம இல்ல, இன்னைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கும் மார்க்கெட் இருக்கு. இவர் இன்னைக்கும் அவர் நினைச்சா யார் வேணாலும் திருமணம் பண்ணலாம். அது ஒரு ஃபேமிலி பெரிய பேக்ரவுண்டு. அவங்க அப்பா ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர்ஸ், 100 படத்துக்கு மேலே கன்னட தெலுங்குல பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு பெரிய வெல்டுவா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி சேர்ந்தவர் தான். அப்படிங்கும்போது அவர் நினைச்சா வீட்டுல பார்த்து ஒரு பெரிய இடத்துல கூட திருமணம் பண்ணலாம். காதல்ங்கிறது யாருக்கு எப்ப வரும்னு சொல்ல முடியும். அது இந்த மாதிரியான ஒரு சிக்கலான நேரத்துல ஒரு காதல் வர்றது ரொம்ப அபூர்வமா தான் வரும். அந்த மாதிரி வந்திருக்கு. பட் நம்ம வேற வழியே இல்ல, கன்சிகா தான்
ஹன்சிகாவை எதிர்பார்த்து கிடைச்சது தன்சிகா தான் கிடைச்சதுன்ற மாதிரி எல்லாம் இல்ல. அந்த நேரத்தில் அவருக்கு அந்த விஷயம் ரெண்டு பேருக்குள்ள ஒரே மாதிரியான ஒரு வேவ் லென்த் செட் ஆயிருக்கு, ஒரு மாதிரியான ஒரே மாதிரியான சோல்மெட் பவர் பாஸ் ஆயிருக்கு. அதனால திருமணம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இதுதான் கரெக்டான லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் கடந்து சில சிக்கல்களையும் இருந்து உடல்நிலை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி விடக்கூடிய இடத்துல இருக்காரு. இந்த நேரத்துல உடல்நிலையும் பார்த்துக்கணும், தன்னையும் பார்த்துக்கணும், தன்னுடைய கேரியரையும் பார்த்துக்கணும். அதே நேரத்துல சினிமா தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தா ஒன்றும் நல்லது. அதனால தன்சிகாவை தேர்ந்தெடுத்துக்காரு. இப்ப சமீபத்துல கூட இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு போயிருந்தார், விழுப்புரத்துல மயங்கி விழுந்துட்டாரு. அப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் உடல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி இருக்கு. கேட்டா அவங்க வந்து டயட்ல இருக்காரு, லிக்விட் ஃபுட் தான் எடுத்துக்கிட்டாரு, அதனால சாப்பிடலன்னு என்னமோ காரணங்கள் சொல்றாங்க. ஆனா உடல்நிலை ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் இருக்கு, நம்புற மாதிரி இல்ல. அப்ப கூட முழுவதுமாக ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்க தான் பாத்துருக்காங்க, தன்சிகா தான் பாத்துருக்காங்க. அதனால வந்து எல்லா விஷயத்துக்கும் தன்னோட துணையாக ஒரு நபர் இருக்குன்னு நினைக்கிறாரு. அது இந்த வயசுல ஒரு துணை தேவைதான். இனி விட்டா கல்யாணம் பண்ணவே முடியாது, 48 வயசுக்கு மேல போச்சுன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது சரியான இடத்துல சரியான ஒரு துணையை தேர்ந்தெடுத்திருக்காரு. சரியான துணையா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையெல்லாம் தெரியும். இதுல முக்கியமா வந்து விஷால் இந்த கடந்த முறை அவரு நீங்க சொல்ல நண்பர்கள் துரோகம், அதுக்கப்புறம் மிஸ்கினோட இது தொடர்ச்சியா ஒரு விதமான ஒரு சர்ச்சைகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான் இல்ல விஷாலோட. ஆமா, பரபரப்பான நபரா இருந்தா கூட சர்ச்சைகள் சேர்ந்து. ஏன்னா சின்ன வயசுலயே ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்தாரு, முக்கியமான நடிகர்களை தோக்கடிச்சு அந்த இடத்துக்கு வந்தாரு. அங்க இருந்து அந்த சர்ச்சையோட புள்ளி. விஷாலுடைய கேரியரே பாத்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்டா ஆரம்பிச்சு ஹீரோவானவர். அப்ப ஒரு பெரிய பிடிச்சிருந்தா கூட அசிஸ்டன்டா போய் கத்துக்கிட்டு தான் அர்ஜுன் போய் ஒர்க் பண்றாரு, அதுக்கப்புறம் படம் பண்றாரு, ஹீரோ வராரு. லிங்குசாமி தான் அவருக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் கொடுத்தது சண்டைக்கோழி அப்படின்னா கூட அவர் அந்த எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காரு. இனி ஒரு பக்குவப்பட்டு நபரா இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, அப்ப ஒன்னு பார்த்துட்டாரு. இந்த சர்ச்சைகள்ங்கிறது அப்படின்னா ஆரம்பத்துல வந்து என்னன்னா ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் வந்து வர்றப்பே பாத்தீங்கன்னா கையில படிக்கிறாரு, உதயநிதியோட கிளாஸ்மேட்டு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயமரவி கிளாஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு குரூப் வந்துட்டாரு. அப்படி நேரடியாக சினிமால வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் வர்றப்பே ஒரு ப்ரொடியூசரோட பையனா இண்டஸ்ட்ரிக்குள்ள வேற மாதிரி இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ரச்சனையற்ற ஒர்க் பண்ணாலும் கூட யார் பையப்பா ஜெயகிரெட்டி பையன் அப்படின்னா அவர் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால சினிமாவினுடைய அந்த கஷ்ட நஷ்டம் நெளிவு சுழிவு எல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 15 வருஷத்துல இப்பதான் கத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் கத்திருப்பாரு. இல்ல அது வந்து இந்த வாரிசு நடிகர்களா வரவங்களுக்கு ஏன் ஜொலிக்க முடியாம போறாங்கன்னா இதான் காரணம். அவர்கள் அடிமட்டத்துல இருந்து வர மாட்டாங்க, சினிமாவினுடைய நெளிவு சுழிவுகள் தெரியாது, ஏற்ற இறக்கம் தெரியாது, கதை கேட்கக்கூடிய அந்த ஒரு இது வராது அவங்களுக்கு. அவங்க முழுவதுமா தன்னை ஒரு ஹீரோவே வச்சிருப்பாங்க, ஹீரோ ஓரியன்டாவே வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இறங்கி போக முடியாது. இப்ப அதனாலதான் வாரிசு நடிகர்கள் பல பேருமே அந்த பெருசா இது பண்ண முடியல. விஷாலுக்கும் அந்த மாதிரிதான் உள்ள வந்துட்டாரு, அப்பாவுடைய காடை வச்சு உள்ள வந்துட்டாரு. பட் அவரால் வந்து அதை வந்து தக்க வச்சுக்கிற முடியல, பண்ண முடியல. அதனால வந்து சர்ச்சைகள் திடீர்னு பார்த்தா மனசுக்கு தோன்றதெல்லாம் செய்யறது. படம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறது, நடிகர் சங்கத்துல போய் நிக்கிறது, தயாரிப்பாளர் சங்கம் எல்லாமே ஒரு வெற்றி தானே. விஎஃப்எஃப் ஆரம்பிச்சாரு, தொடர்ந்து 3 படம் ஹிட் கொடுத்தாரு, நடிகர் சங்கத்துக்கு போனாரு, அங்க வெற்றி. சோ பெரிய சரத்குமார், ராதாரவி மாதிரி லெஜெண்ட் அங்க இருந்து தோக்கடிக்கிறாரு போது அவர் தொடர் வெற்றி. அதுக்கு பேர் நடந்த சர்ச்சையும் சேர்த்து சொல்லணும்ல. ராதாரவி ஒரு பக்கம், ராதாரவி, சரத்குமார் இவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க, ஒரு பெரிய அவங்க எல்லாம் சினிமால ஒரு பெரிய ஒரு ஆள் மிக்க நபர்கள். அவர்கள் எதிர்த்து இந்த பக்கம் ஒரு பெரிய பேக்கப் இருந்துச்சு. அன்னைக்கு ரித்தீஷ் மாதிரியான ஒரு நபர்கள் எல்லாம் வந்து விஷாலுக்கு ஒரு பெரிய பக்கப்படமா அன்னைக்கு எவ்வளவு பண்ணாங்கிறது தெரியும். மிகப்பெரிய அளவுல பொருள் செலவு பண்ணி விஷாலை வந்து உருவாக்குனாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு பதவிகளுக்கு போனாரோ அந்த அளவுக்கு விமர்சனங்களுக்கும் விஷாலுக்கு வந்துச்சு. சரியா வரல, ஒரு சின்ன சின்ன விஷயங்களோட கையெழுத்து வாங்க முடியல, எங்க இருக்காருன்னு தெரியல, ஒரு பதவிக்கு வந்துட்டாரு பட் அந்த பதவி சரியா அவர் பயன்படுத்தலைங்கிற நிறைய விமர்சனங்கள் கூட இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் ஆனதுனால, ஒரு சினிமாவினுடைய நெளிவு சுழிவுகள் தெரியாதனால வந்திருக்கலாம். ஆனா இப்ப ஒரு 15 வருஷத்துல எல்லாமே பார்த்துட்டாரு. துரோகத்தை பார்த்துட்டாரு, காதலை பார்த்துட்டாரு, பிரேக்கப் பார்த்துட்டாரு, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்னதை பார்த்துட்டாரு, பொருளாதார ரீதியா இழப்பை பார்த்துட்டாரு, உடல்நிலை பிரச்சனையை பார்த்துட்டாரு, எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு பக்குவப்பட்டு நிக்கிறாரு. இப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு காதல் வந்திருக்கு. இதான் எனக்கு தெரிஞ்சு சரியான காதலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல வர்ற காதல் தான் சரியான காதலா இருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஒரு வாழ்க்கையை, ஒரு குழந்தை, குடும்பம் அப்படின்னு கரெக்டா கட்டமைச்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்க அப்பா ஒரு பெரிய தயாரிப்பாளர் அப்படிங்கும்போது, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்துல இருந்து ஒரு ஃபேமிலி, ஒரு நார்மலான ஒரு சின்ன சின்ன படங்கள், ஓரளவுக்கு ஒரு பெரிய ஹீரோயின் இல்லை அப்படின்னா கூட அவங்க அந்த இடத்துக்கு ஒரு காதல் அப்படிங்கிற இடத்துல இது பண்ணும்போது குடும்ப ஃபேமிலி ரீதியா இது ஒன்றும் பெரிய. விஷாலை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல முதல்ல திருமணம் பண்ணா சரிதாங்கிற மாதிரி, செட்டில் ஆகுப்பா அப்படின்ற மாதிரி தான். தன்சிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்று கூட அந்த நிகழ்ச்சியில் அவங்க அப்பாவெல்லாம் கூட முன்னாடி உட்காந்து, ஆமா அதாவது சொல்லிதான் சொன்னாரு, எங்க மாமனார் உட்காந்துருக்குற மாதிரி. மாமனார் சொல்ல அப்பான்னு சொன்னாரு, அவரோட அனுமதியோட செய்யறாங்க. அப்ப 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க, 2 ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்க. எப்படியோ கல்யாணம் ஆனா பரவாயில்ல,
அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. பட் அந்த ஃபேமிலி சம்பந்தமா இந்த பிரச்சனை இருக்காது. அந்த உள்ளுக்குள்ள எதுவும் இல்ல இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த விஷாலுடைய முக்கியமானதுன்னா அந்த மிஷ்கினுக்கும் விஷாலுக்கும் நடந்த அந்த ஒரு மோதலுக்கு அப்புறம் தான் அவருடைய பெரிய ஈவன் துப்பறிவாளன் வரைக்கும் கூட விஷாலுக்கு நிறைய ஒரு சக்சஸ் இருந்துட்டே தான் இருந்தது. இரும்புத்திரை, துப்பறிவாளன் ஒரு ஹோல்டு வச்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சரிவை நோக்கி போனாரு. நீங்க சொன்ன மதகத ராஜா ஒரு எதிரே பார்க்காத அளவுக்கு ஒரு அந்த இந்த திருமணம் அந்த மதகத ராஜாக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் எப்படி இருந்தது விஷாலுக்கு? அதை மட்டும் கொஞ்சம் ஒரு காலகட்டத்துல விஷால் நீங்க சொன்ன மாதிரி தோல்வி, துரோகம், கடன் எல்லாம் சேர்ந்து முடக்கிடுச்சு. விஷால் முடங்கிடுச்சு, அப்படி முடங்கிட்டாரு. ஆளே நடுவில் இல்லாம, ஆளே இல்ல, ஆபீஸ்க்கும் வர்றது கிடையாது, எங்க இருக்காருன்னு தெரியல. நடிகர் சங்கத்துல கூடிய முக்கியமான நிகழ்ச்சி கூட அவர்கிட்ட கையெழுத்து வாங்க முடியாத அளவுக்கு இருந்தார். அவர் கான்டாக்ட் தொடர்பு இல்லைக்கு அப்பா இருந்தார். ஓகே, விஷால் அப்படித்தான் இருந்தார். மதகதராஜ ஆடியோ லான்ச்சுக்கு தான் குஷ்பு போய் வம்படியா பிடிச்சி இழுத்து வந்தது பிறகுதான் அவங்க உட்கார்ந்த பிறகுதான் பாக்குறாரு. அப்பதான் தெரியுது நம்ம 12 வருஷம் முன்னாடி ஒரு படத்துல நடிச்சிருக்கோமே. அந்த ஆடியோ லான்ச் ஒரு பெரிய லெவல்ல வைரல் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு உடல்நிலை செல்லாம போனது மொத்தமா ஆர்யாவும் கார்த்தியும் அவர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையில இருக்காரு அப்படின்னு கொண்டு சரி பண்ணி கொண்டு மேல எழுதி நிப்பாட்டாங்க. அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பத்தி, அந்த இடைப்பட்ட காலத்தில் முடங்கி போயிருந்தாரு. மதகதராஜாங்கிற ஒரு வெற்றி மட்டும் கொடுக்கலன்னா விஷாலுடைய நிலைமை உண்மையிலேயே மோசமான நிலைமையா தான் இருக்கும். இப்போ இந்த சமீபத்துல அந்த மயக்கம் போட்டு விழுந்ததாகட்டும், உடல்நிலை இப்போ உடல்நிலை நல்லாதான் சரியாய் தேறி வந்துட்டு இருக்கதா? நேத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாதான் இருந்தாரு, பாக்குறதுக்கு கொஞ்சம் பொலிவாதான் இருந்தாரு. தேறி வந்துட்டு இருக்காரு, ஆனா ஃபுல்லா ஒண்ணும் இல்ல. அவருடைய பேச்சுல சில தடுமாற்றங்கள் இருக்கு. ஒன்னும் கொஞ்சம் ஒரு யோசிச்சு பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வர்றாரு. அனிமா கல்யாணத்துக்குள்ள ரெடி ஆயிடுவார்னு நினைக்கிறேன். நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட